தமிழ் குரல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக ஊடகவியலாளர் சேகுவரா இணைந்திருக்கிறார். உரையாடுவோம். வணக்கம். நடிகர் விஜய் அவர்களை பிளாஸ்ட் பண்ணி தான் இது வரைக்கும் பார்த்துருக்கோம். பஞ்சு டைலாக், அனல் பறக்கும். ஆனால் இன்னைக்கு சட்டமன்றத்தில் அவர் உட்கார்ந்திருந்தது, எழும்பி அவர் அந்த உரையை வாசித்தது எல்லாமே என்னடா எப்படி இருந்த மனுஷன் இப்படி ஆயிட்டாரு, ரொம்ப பதட்டத்தோடையும் படபடப்போடையும் வாசித்த மாதிரி இருந்தது. எதிரிகளுடைய மத்தியில் வரக்கூடாத ஒரு இடத்துல வந்துட்டாரா விஜய் அவர்கள்? எதனால விஜய் அவர்களுக்கு இந்த நிலைமை? அவன் விஜய் ஒரு அமைதி, சைலன்ஸை விரும்பக்கூடிய ஒரு ஆளு. அதே நேரத்துல தன்னை சுத்தி ஒரு மாஸ் இருந்துகிட்டே இருக்கும்னு நினைக்கக்கூடிய ஆளு. இன்னைக்கு முதல் தடவை அடிச்சுக்கிறாங்க சட்டமன்றம். என்னடா இப்படிதான் இருக்குமா சட்டமன்றம்னா? நாம லைவ்ல கேட்கிற சட்டமன்றம் இருக்குல்ல, அந்த சட்டமன்றத்துல மைக்லாம் ஆஃப் ஆயிருக்கும். அப்ப சோன்ஸோ எங்கேயோ இருந்து கத்துறவங்களோடதோ திட்டுறதோ டேபிள தட்டுறதெல்லாம் நமக்கு பெருசா கேட்காது. ஆனா ஆன் ஸ்பாட்ல இருக்க ஒரு நபருக்கு கேட்கும். இப்ப நம்ம கூட சட்டமன்றத்துக்குள்ள போகலாம், போனா சில்வர் ஐட்டம்ஸ் எதுவுமே எடுக்கக்கூடாது, பெல்ட் இதெல்லாம் போடக்கூடாது, வாட்ச் எல்லாம் இருக்கக்கூடாது. நம்ம போய் மேல இருந்து பார்க்கலாம். எல்லாருக்கும் வாய்ப்பு இருக்கு. நம்ம முன்னாடியே அதுக்கான ப்ரொசீஜர் இருக்கு. அதை பின்பற்றோம்னா நம்மளும் போய் சட்டமன்றத்தை லைவா நேர்லயே போய் பார்க்கலாம். அப்படி பார்த்துருக்கேன் நான். அப்ப இவர் போய் பாக்குறாரு. இவர் போய் பார்த்து இது முதல் தடவை பார்க்கும்போது அடிச்சுக்கிறாங்க. நம்ம கட்சி ஆளுங்க தாவேக்கா மட்டும்தான் இன்னைக்கு ரொம்ப சைலண்டா இருந்துச்சு. எல்லா எம்எல்ஏக்கும் புதுசு, விஜய்க்கு மட்டும் புதுசு இல்ல, எல்லா எம்எல்ஏக்கும் புதுசு. நல்ல வேளை அவங்க ரொம்ப ஸ்மார்ட்டா பண்ண ஒரே நல்ல விஷயம் என்னன்னா, ஜெயஸ்ரீ பிரபாகரை சபாநாயகரா போட்டது. ஒரு அனுபவம் உள்ள 80களிலே எம்எல்ஏ வர்றதுனால அவருக்கு ஒரு சட்டமன்ற எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அப்ப அவைக்கான ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தெரிஞ்சிருக்கும், அவருக்கு பேசுவாரு அப்படின்றதுனால அவரை ஒரு அவை போய் சபாநாயகராக போட்டது நல்லது. அதனால அவர் கொஞ்சம் மேனேஜ் பண்ணி நீ கொண்டு போறாரு. தாவேக்காவில் இருக்கிற பாதி பேருக்கு கவுண்டர் ஃபைட்டுன்றது கொஞ்ச நாள் ஆகும். கவுண்டர் ஃபைட்டு, அப்புறம் அங்கேருந்து பேசுறதுக்கு ரியாக்ஷன் கொடுக்கறது. இப்போ இதுவே இவ்வளோ சிக்கல் இருக்குன்னா, இவர்கள்லாம் அமைச்சர்களானதுக்கு அப்புறமா கேள்வி பதில் செஷன் வரும். அதுல இன்னும் ஜாலியா இருக்கும் நமக்கெல்லாம். மாண்பு எதிர்கட்சின்னுவாங்க, பதில் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள்னுவாங்க. அதுக்கு அவங்க கரெக்டான கவுண்டர் கொடுக்கணும். அதுவும் அவங்க சொல்ல போறல அதிகாரிகள் எழுதி கொடுத்ததான் அமைச்சர்கள் பேச போறாங்க. அதுக்கு அந்த அதிகாரிகள் கரெக்டா எழுதி கொடுக்கணும். வேலையை பார்த்து விட்டாங்கன்னா முடிஞ்சு லைவ் வேற இல்ல. இன்னைக்குமே விஜய் அவர்களுக்கு அதிகாரிகள் தான் எழுதி கொடுத்தாங்க, பதில் எழுதி கொடுக்கறது. அதையுமே அவர் ஒரு துணிச்சல் இல்லாம கீழே பார்த்து ஸ்ட்ரைட்டா என்னன்னா, ஒவ்வொருத்தரும் எதிர்கட்சியில இருக்கக்கூடிய, முக்கியமா இந்தியா கூட்டணியில இருக்கிற காங்கிரஸை தவிர்த்து எல்லாரும் யூஸ் பண்ண வார்த்தை என்னன்னா, நீங்க அதிபெரும்பான்மையில வெற்றி பெறல, எங்களுடைய தயவுலதான் நீங்க இங்க உட்கார்ந்துருக்கீங்க அப்படின்னு திமுக மட்டும் சொல்லல, விசிக சொல்லுது, சிபிஎம் சொல்லுது, சிபிஐ சொல்லுது, பிரேமலதாவும் ஒரு பக்கம். அவங்களாம் ஃபர்ஸ்ட் டைம் சட்டமன்றத்துக்குள்ள போறோம். இல்ல, நான் என்ன பாக்குறேன், என்னடா இது விஜய் அவர்களுடைய ஆவி பிரேமலதா விஜயகாந்துக்குள்ளால ஏறிடுச்சா? அவங்க தொம்சம் அடிச்சு நவுத்துறாங்க. ஒரு பக்கம் கலக்குன்னு கலக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் எதிர்கட்சி தலைவரா உதயநிதி ஒரு ஃபயர் ஸ்பீச் இன்னைக்கெல்லாம் மாற்றம்னு சொல்லிட்டு மாற்று கட்சியில இருக்கக்கூடிய சில பேரையே சொல்ல விரும்பாத அந்த கட்சியில இருக்கக்கூடிய மற்றவர்களை போய் சந்திச்சு, அவர்களுக்கு அமைச்சர் மற்றும் சிலரை சந்திச்சு அமைச்சரவைகளை கூட இடம் பெறும்னு சொல்ல போறாங்களாம். அந்த மற்றும் சிலரை வச்சு மதசார்பற்ற கூட்டணி, அவங்க இன்னும் என்டிஏ கூட்டணியில இருக்கிறாங்க, அவங்களோட ஆதரவை கேட்டிருக்கீங்களே அப்படின்னு ஒரு பக்கம் சொல்றாரு. இன்னொரு பக்கம் சோஃபா போகுது, சோஃபா பின்னாடி சிஎம் போறாரு. புஷ்பா திரைப்பட காட்சி மாதிரி இருக்குன்னு சொல்றாரு. நல்ல ஸ்லோகனோடவே சொன்னார். அது புது ஆட்சின்னு சொல்லி புஷ்பாவோட ஆட்சி தான் புஷ்பா பட மாடல் ஆட்சி தான் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு நல்ல கவுண்டர் ஃபைட்டு. ஒரு கட்டத்துக்கு மேல விஜய் ஒத்துக்கிட்டாரு. ஆமா, இது மைனாரிட்டி கவர்மெண்ட் தான், சிறுபான்மை கவர்மெண்ட் தான், நானே ஒத்துக்கிறேன். அந்த நிலை வரைக்கும் போயிருக்காரு. சில சேனல்கள் இருக்குல்ல, அதாவது விஜய்க்காகவே வேலை பார்க்கக்கூடிய சொம்படிக்கக்கூடிய சேனல், அதுங்க அவங்க வழக்கத்திலேயே எதிர்கட்சி தலைவர் பேசிக்கிட்டு இருக்கும் போது நம்ம விஜய்னா ரொம்ப சின்சியரா நோட்ல எழுதிக்கிட்டே இருக்காரு. ஆஹா, அடுத்து அவர் அனல் பறக்க பேச போறாரு, சட்டமன்றம் தீயா எரிய போகுது அப்படின்னு பேசினா ஒன்னும் நடக்கல. அப்படி வாய்ஸ் ஓவர்லாம் வந்துச்சு. இல்ல, இது இந்த விஜயனுடைய திரைப்படம் பாக்குறவங்களுக்கு அண்ணா எழுத ஆரம்பிச்சுட்டாரு. அண்ணன் சொடக்கு கூட போட்டு விளையாடலாம், எழும்பி அடிப்பாரு. இப்ப பாருங்க, எப்ப பாடுறா இன்னும் பாடுறா அப்படின்னு நினைச்சிட்டாங்க. ஆனா
இன்னைக்கு முதல் சட்டமன்றத்திலே கிடுகிடுன்னு ஆயிடுச்சு. என்ன ஃபயர் ஸ்பீச்ல போட்டு இப்ப இதுவே எப்படின்னா நாளைக்கு கான்ட்ரவர்சியான ஒரு சம்பவங்கள் நடக்கும்போது அப்போ ஃபைட்ல என்ன மாதிரி நடக்கும் அப்படின்றதுலாம் நமக்கு தெரியல. தமிழ்நாடு அடிச்சுக்கிற அளவுக்கெல்லாம் சட்டமன்றத்தை பார்த்துச்சு. ஆனா அப்படி வரக்கூடாதுங்கிறதா நம்ம எண்ணம். ஒரு வார்த்தை போர், நாகரிகமான ஒரு ஆரோக்கியமான கருத்து மோதல் வரும் அப்படின்னும் போது நம்ம நம்புறோம். அது வரும் அப்படின்னு நினைக்கிறேன். அது அடுத்த கட்ட காலங்கள்ல நம்ம அதை பார்ப்போம்னு நினைக்கிறேன். இல்ல இப்ப நேற்று இவர் ரத்தன் பண்டிட்டை வந்து தன்னுடைய ஆஸ்தான சிறப்பு அரசியல் ஆலோசகராக தேர்வு பண்ணார் விஜய் அவர்கள். தன்னுடைய ஜோதிடரை ஒரு அரசு பதவிக்கு அவர் கொண்டு வந்திருக்கிறார். தமிழக அரசியல் வரலாற்றிலேயே இதுவரையும் நடைபெறாத ஒரு விஷயம். இன்னைக்கு அடிச்ச அடியில அவர் அந்த பொறுப்புல இருந்து மறுபடியும் தூக்கிட்டாரு. ஊருக்கே நேரம் பார்த்தவருக்கு நேரம் தெரியல. அதாவது இது வந்து விஜய் புதுசு கிடையாது. ஏற்கனவே உள்ள ஒருத்தவங்க இருக்கிறாங்க, ஜோசியக்கார அம்மா ஒருத்தவங்க எம்எல்ஏவா ஜெயிச்சு வந்திருக்காங்க. ஆமா, அந்த கேன்சர் எல்லாம் கேன்சருக்கு நீங்க வந்து நீங்க வாங்க நான் ஜோசியத்திலே கிளியர் பண்றேன்னு சொன்னவங்க. அவருக்கும் நம்ம பண்டிட்டுக்கும் பெரிய வித்தியாசம் இல்ல. ஹார்ட் அட்டாக் வந்துச்சுன்னா நீங்க ஆஸ்பத்திரி போகாதீங்க, நான் சொல்ற மந்திரத்தை சொல்லுங்க, ஸ்லோகன் சொல்லுங்க, அவ்வளவுதான். அதனால ரெண்டு பேருக்கும் வித்தியாசம் கிடையாது. ஏற்கனவே ஒரு ஆள் உள்ள இருக்கிறாங்க, அதனால இன்னொரு ஆளை அனுப்புறாரு விஜய் நினைக்கிறேன். நம்ம அப்ப அதை தான் எதிர்த்திருக்கணும். அந்த அம்மா முழுக்க விஜய்க்கே கட்டம் சரியில்லை, விஜய் ஜெயிக்க மாட்டாருன்னு சொல்லிக்கிட்டு இருந்தவங்க. அப்படியா? ஆமா. முத காலகட்டங்களில் நீங்க இன்டர்வியூ எடுத்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு சமூக வலைதளங்கள் இருக்கும், விஜய் ஒருபோதும் முதலமைச்சர் ஆக மாட்டாரா, அவருக்கு கட்டம் சரியில்லைன்னு சொன்ன முதல் ஆளு இந்த ஜோசிக்காரன். இன்னைக்கு அவங்களுக்கே தாவேக்கா சீட்டு கொடுத்து எம்எல்ஏ ஆக்கி உட்கார வச்சிருக்கு. இப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா விஜய் பிஎம்ஏ ஆயிருவாரு, ஒரு சீட்டுக்காக பிஎம்ஏ ஆயிருவாரு அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுக்கு அமைச்சர் பதவி ஏதாவது மோகம் இருக்கும். அறநிலைத்துறை ட்ரை பண்றாங்கன்னு அறநிலைத்துறை வாய்ப்பு இருக்கு. ஆனா அது வந்து சுகாதாரத்துறை தானே, அவங்களுக்கு சுகாதாரத்துறை தானே கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா, ஏன்னா அப்ப அதுதான் கரெக்டா. ஆராய்ச்சி மையங்கள் வரும். ஒவ்வொரு அரசு மருத்துவமனையிலயும் ஜோதிடர் நிலையம்னு ஒண்ணு தனியா இருக்கும். யாருக்கெல்லாம் கேன்சரு, எய்ட்ஸோ இல்ல வேற ஏதாவது பிரச்சனைகள் இருக்குன்னா மருந்தால குணப்படுத்த முடியாது, ஐம் சாரி, இனிமே மேல இருக்கவங்க பார்த்துப்பான் அப்படின்னு டாக்டர் யாராவது சொல்லிட்டாங்கன்னா உடனே வெளியில இந்த இடத்துல அப்பாயின்மெண்ட் வாங்கி அங்க போய் பூஜையை போட்டுருவோம். கரெக்டா இருக்கும் அவங்களுக்கு அந்த துறை. அப்படிதான் நம்ம நம்ப வேண்டியதுக்கு. இவர் ஏன் பண்டிட்டு ஏன் ஒரு விஜய் போட்டாருன்னு ஒரு பெரிய கான்ட்ரவர்சி. விஜய் எந்த பக்கம் திரும்பணும், விஜய் எப்ப தும்பணும், விஜய் யாரை பார்க்கணும், விஜய் எப்ப வெளியே போகணும், விஜய் எந்த கார்ல போகணும், விஜய் எந்த திசையை நோக்கி பயணம் பண்ணணும், எல்லாத்தையும் அவரு கூடவே இருந்து பண்ணி கொடுக்கல. அரசினுடைய இதுல எல்லாம் தலையிடுவாங்க. எப்படி கூடவே ஒருத்தரை வந்து அரசு பணியில வச்சிருக்கு. சொந்த வெறுப்பு இன்றி அப்படின்னு தானே ஒரு பதவி இருக்கிறாரு. அப்புறம் எதுக்கு இது உள்ள வருது? இந்த நல்ல வேலை நமக்கு ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இந்த தாவேக்கா அரசாங்கம் பாஜக மாதிரி நான் அப்படிதான் பண்ணுவேன்னு பிடிவாதமா இல்ல, எதிர்ப்பு வந்த உடனே மறுநாள் ஜகா அடிச்சிட்டாங்க. அது வரைக்கும் நமக்கு நல்லது அப்படின்னு நம்ம இதை புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. ஏன்னா பாஜக வந்து நம்ம என்ன எதிர்ப்பு தெரிவிச்சாலும் அப்படிதான் பண்ணுவேன் அப்படின்னு திமிரா இருக்கக்கூடிய அரசு. இங்க எதிர்ப்பு வந்த உடனே ஜகா வாங்குறத பார்க்கும்போது நல்ல விஷயமா தோணுது. இவரு எல்லாரையும் போய் பார்த்தாரு. எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய பலரையும் போய் சந்திச்சாரு. அதுல முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின், வைகோ உட்பட பல இடங்களுக்கு போனாரு. திராவிடர் கழகம் கி வீரமணி அவர்கள், அப்படி போனாரு. பார்க்காத ஒரே நபர் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான். அப்போ நம்ம எது பண்ணாலும் இவங்க ஏற்றுக்கொள்வாங்க, நமக்கு ஒரு பெரிய மாசு இருக்கு. இது ஒரு முற்போக்கு முகம் தனக்கு விஜய்க்கு தேவைப்படுது. அந்த முற்போக்கு முகம் இருக்கிற வரைக்கும் தன் மீது எந்த சாய கரையும் வீச மாட்டாங்க அப்படிங்கறதுதான். நேத்து கூட அந்த மத்திய அரசாங்கம் ஒரு சட்டத்தை நிறைவேற்ற சொல்லி அனுப்பியிருக்கு. அதுக்கு முன்னாடி பிஎம்ஸ்ரீ திட்டம், அதுக்கு முன்னாடி தமிழ் தாய் வாழ்த்து, இதெல்லாம் நடக்கும்போது நம்ம மேல ஒரு பெரிய சாயம் வீசப்படல. அப்ப இதுக்கெல்லாம் இந்த முற்போக்கு முகம் தேவைப்படுது. போய் சி வி சண்முகத்தை சந்திக்கிறாரு. முதல்ல சி வி சண்முகத்தை பத்தி நம்ம தனியா தெளிவா உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. சி வி சண்முகம் எம்பி பதவியை ராஜினாமா பண்றாரு. அதுவும் இங்க இருந்து மெயில் அனுப்பிச்சாலே போதும். அவர் வந்து நான் என்டிஏ கூட்டணில இல்ல, என்டிஏவே இனிமே என்டிஏவும் அதிமுக என்டிஏ இல்லன்ட்டாரு. அப்படின்னா இங்க இருந்து மெயில் அனுப்பிச்சா போதும், வேண்டிய தேவையில்லை. டெல்லி வரைக்கும் போய் ராஜினாமா கடிதத்தை கொடுத்துட்டு வராரு. என்டிஏ கூட்டணில இல்லன்னா நீ எதுக்கு அங்க மரியாதை நிமித்தமாக எதுக்கு அங்க என்ன உனக்கு தேவையில்லை. அதுக்குள்ள இருந்துதான் நாசமா போச்சு, நாங்க நல்லா இருந்த கட்சி நாசமா போனது காரணமே பாஜக தான் அப்படின்னு இங்க ஸ்டேட்மெண்ட். அப்படியே அங்க போய் கொடுத்துட்டு வரணும். அப்ப அங்க ஏதோ ஒண்ணு இருந்திருக்கு. ரெண்டாவது, அதிமுகவுல சி வி சண்முகம் சொல்ற அந்த பொறுப்பு பட்டியல்ல கொறடா சி வி சண்முகம் இல்ல, அவைத்தலைவர் துணைத் தலைவர்லயும் சி வி சண்முகம் இல்ல. அப்ப சட்டமன்றத்துக்குள்ள எந்த பொறுப்புலையும் இல்லாதவர் சி வி சண்முகம் எம்பியை ராஜினாமா பண்ணிட்டாரு. அப்பனா அவருக்கு வேற ஏதோ ஒரு பெருசா கிடைக்குது. அப்ப அது அமைச்சரவையா இருக்கணும், இல்லைன்னா அதிமுகவோட அடுத்த பொதுச் செயலாளரா இருக்கணும்.
இது 2 தான் காரணமா இருக்கும். 6 அமைச்சர்கள் கேட்கறதா சொல்லுங்க. 6 அமைச்சர்கள் கேட்கறாங்க. அப்ப இது 2 தான் காரணமா இருக்கும். சரி, இப்ப கம் டு பாயிண்ட் வருவோம். இப்ப என்டிஏல இருந்து இவர் வெளியில வரேன் அப்படின்னு சொல்றாரு. இவர் சொல்றதுக்கு என்ன அதிகாரம் சிவி சண்முகத்துக்கு இருக்கு? அதை சொல்ல வேண்டியது யாரு? எடப்பாடி பழனிசாமி சொல்லணும். அந்த கட்சி இன்னும் பிளவுபடவே இல்லை. அபிஷியலா ஓபிஎஸ் மாதிரி பிளவுபடவே இல்லை. நீதிமன்றத்துக்கு போகல, எதுவுமே நடக்கல, இன்னும் அப்படியே தான் இருக்கு. வாய் வார்த்தை சண்டையா இருக்கு. அதுக்குள்ள விஜய் போய் சிவி சண்முகத்தை சந்திக்க வேண்டிய அவசியம் என்ன? அப்ப இதுல ஒரு சிக்கல் நம்ம பாக்குறோம். 2வது, சிவி சண்முகத்தை இங்க அனுப்புறதுக்கு பின்னாடி பாஜகவோட ஒரு லாபி இருக்கு. இப்ப சிவி சண்முகம் போனாருன்னா விஜய்க்கு அதிபெரும்பான்மை கிடைச்சிடும், 27 எம்எல்ஏ. அப்ப இந்தியா கூட்டணியோட 10 பேரு 8 பேர் வந்து அவருக்கு தேவைப்பட மாட்டாங்க. இப்ப இங்க இருக்கா, நாளைக்கு பாஜக எதையாவது செய்ய நினைக்குது அப்படின்னா, விஜய் வச்சு செய்யணும் அப்படின்னா சிவி சண்முகம் மூலியமா அழுத்தம் கொடுத்து, நீ கொடு இல்லைன்னா நான் கிளம்பிடுவேன் அப்படின்னு அழுத்தம் கொடுக்க வச்சு உடனே அவரும் அதை நிறைவேற்றுவார். அப்படி நிறைவேற்றும் போது இந்த இந்தியா கூட்டணியில இருக்க இந்த 8 எம்எல்ஏக்கள் என்ன செய்வாங்க? தானா வெளியே வந்துருவாங்க. இப்ப இவரு கூட யார் இருப்பாங்க? காங்கிரசும் சிவி சண்முகத்தை சேர்ந்த 27 எம்எல்ஏக்களும் இருப்பாங்க. இப்ப பாஜக நீங்க இந்த 27 எம்எல்ஏக்களும் ராஜினாமா பண்ணுங்கன்னு சொன்னா இவங்க கேட்பாங்களா மாட்டாங்களா? சரி, ஒருவேளை இவங்க கேட்கல அப்படின்னு வச்சுப்போம். எடப்பாடி பழனிசாமிக்கு முழு அதிகாரம் கொடுத்து அவருக்கு சாதகமா இரட்டையிலையும் கட்சியும் இவர் கையில தான் இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த 27 எம்எல்ஏக்களையும் தகுதி நீக்கம் பண்றதுக்கான லாபியே பாஜக பண்ணுமா பண்ணாதா? கடந்த காலத்துல பண்ணிருக்கு, பல மாநிலங்கள்ல பண்ணிருக்கு, தமிழ்நாட்டிலையும் பண்ணிருக்கு. அப்ப இனியும் பண்ணும் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும் உறுதியா. அப்ப 27 இப்பயும் வருது. இல்லைன்னா சபாநாயகர் நினைச்சாலே இத காலி பண்ண முடியும். அப்ப 3 ஆப்ஷன்ல இந்த 27ஐயும் டிஸ்குவாலிஃபை பண்றதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. இப்ப இந்தியா கூட்டுல இருந்து 8 வந்தாச்சு, 27 டிஸ்குவாலிஃபை பண்ணியாச்சு. இப்ப விஜயோட நிலைமை மறுபடியும் தொங்கு சபை. இப்ப மறுபடியும் இந்தியா கூட்டணி போய் கவர்னர் ஆட்சி வந்துரும், ஐயோ அம்மா அதனால நாங்க போய் ஆதரவு கொடுக்குறோம் போய் இந்தியா கூட்டணி சொல்லுமா? சொல்லாது. நீயே சங்கி, நான் உனக்கு எதுக்கு தனியா போய் ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு நின்றும். அப்ப மீண்டும் தொங்கு சபை வருவதற்காக சிவி சண்முகத்தை வைத்து ஒரு பொம்மலாட்டத்தை ஆடுறதுக்காக பாஜக ஏற்பாடு செய்ய ஆரம்பிச்சிருச்சு. இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப இப்படி நம்ம வெளியில இருந்து கிளியர் கட்ல பார்த்தா ஈஸியா தெரிஞ்சிடும். சிவி சண்முகத்துக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. இந்தியா கூட்டணில இருந்து வெளியே வர, நான் என்டிஏல இருந்து வெளியே வந்துட்டேன்னு சொல்றதுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. அபிஷியலா இவர் சொல்றாரு. அபிஷியல் அதிமுகவோட ஐடி விங் பேஜ்ல இருந்து, அதிமுகவுடைய சமூக வலைதள பக்கங்கள்ல இருந்து ஒரு கண்டன அறிக்கை சிவி சண்முகத்துக்கு வருது. எதுக்காக நீங்க போய் செந்தில் பாலாஜியை சந்திச்சீங்க, துரோகிகள் அப்படின்னு சொல்லி வருது. அப்ப நாம என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, அவர்கள் இன்னும் என்டிஏ கூட்டணியில் தான் இருக்கிறார்கள், இந்த கட்சி இன்னும் பிளவுபடல அப்படின்னும் போது இவர் ஏன் விஜய் ஆதரவு தெரிவிச்சாரு, ஏத்துக்கிறாரு? அந்த சோஃபால என்ன இருக்கு அப்படின்னு நம்ம வந்து அதே சோஃபா விசிகாக்கு போயிருக்கு. அப்படியா? ஆமா, விசிகா ஆபீஸ்க்கு ஒரு சோஃபா இறங்கி இருக்கு. அது என்ன காரணம் நமக்கு தெரியாது. சொன்னாரு, இங்க ஒரு சோஃபா போகுது, பின்னாடி இவரும் போறாரு அப்படின்னு. ஆனா விசிகாவுக்கு போன சோஃபா பின்னாடி இவர் போகல. யாரு? விஜய் போகல. விசிகாவுக்கு சோஃபா போச்சு, ஆனா அது அப்போ விஜய் போகல. ஆனா இங்க போன சோஃபா பின்னாடிதான் உடனே விஜய் போறாரு. இந்த சோஃபாவே பல கதைகள். அதுதான் புஷ்பா படபாளி. இல்ல இப்ப விஜய் அவர்கள் வந்து பெரிய மாஸ் பண்ணிடுவாரு. இன்னைக்கு மாத்தி ஆட்சியில் இருந்த 2 கட்சிகள், அதை தாண்டி இவர் வந்து ஒரு விஸ்வரூபம் எடுத்து தமிழகத்தை வேற ஒரு திசைக்கு கொண்டு போயிடுவார் அப்படின்னு பலரும் நம்பி இருந்தாங்க. குறிப்பாக வந்து விஜய் அவர்களை தங்களுடைய கடவுளாக ஆராதிக்கக்கூடிய ஜென்சி கிட்ஸ். இப்போ இந்த சட்டமன்றத்தில் விஜய் அவர்களுடைய அந்த இமேஜ் எல்லாம் நொறுக்கப்பட்டு அவர் ஒரு சாதாரண ஆளு தான் அப்படின்னு சொல்லி இப்போ வெளியில தெரியுதில்ல, இதை எப்படி அவங்க பார்ப்பாங்க? முதல்ல நம்ப மாட்டாங்க. கொஞ்ச நாளைக்கு ஒரு 6 மாசத்துக்கு நம்ப மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 வருஷம் 3 வருஷம் ஆனாலும் நம்ப மாட்டாங்க, எங்க அண்ணன் மாஸ் தான் அப்படின்னு. ஏன்னா சீமானை நம்பின கூட்டம் இன்னமும் நம்பிக்கிட்டே இருக்குல்ல. இன்னைக்கும் சீமானை ஒரு பெரிய ஆளு, நாளைக்கு ஆட்சியை பிடிச்சிருவாரு, அவர் நம்பி காசை கொடுக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் காசை கொடுத்துக்கிட்டு இது மாதிரி பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அந்த ஃபோர்ஸ் சீமானை விட அதிகமான ஃபோர்ஸ் வந்து விஜய்கிட்ட இருக்கு. அதனால வந்து நம்ப மாட்டாங்க. ஒரு பெரிய தாக்கம் வரும்போது, ஒரு பெரிய சென்சிட்டிவான இஷ்யூஸ் இந்த தமிழ்நாட்டில் நடக்கும்போது நம்மளால அது யூகிக்க முடியாது. நம்ம சொல்றோம், ஏன்னா கடந்த காலங்களில் ஏதாவது ஒண்ணு வந்துகிட்டே இருக்கும். நம்ம எந்த ஆட்சி நடந்தாலும் தமிழ்நாட்டை ஒழுக்கக்கூடிய இல்ல இந்தியாவே ஒழுக்கக்கூடிய சம்பவங்கள் வரும்போது இங்க இருக்க மாநில அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுக்குது அப்படின்றதெல்லாம் நம்ம பார்ப்போம்ல. அப்ப அந்த சென்சிட்டிவான இஷ்யூஸ்ல இருந்துதான் ஒரு அரசை நாம் வந்து
அடையாளப்படுத்த முடியும். இந்த அரசு என்ன செய்யறது அப்படின்னு அடையாளப்படுத்த முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், வேங்கை வயலும் பரந்தூர் விமான நிலையம்லயும் துப்புரவு பணியாளர் போராட்டத்திலும் திமுகவை நம்ம வந்து ஒரு அடையாளப்படுத்துறோம். நீங்க ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். ஆனா அவர்கள் வந்து அந்த பொறுப்புல இருந்து என்ன கேட்ட வரைக்கும் சிறப்பா தான் அதை செஞ்சிருந்தாங்க. அப்படியே நம்ம லாக்அப் டெத்துல கூட அவங்க அதை சிறப்பாவே கையாண்டிருந்தாங்க. எடப்பாடி பழனிசாமி தூத்துக்குடி துப்பாக்கி சூடுல எவ்வளவு பெரிய துரோகம் செய்தார், லாக்அப் டெத்துல என்ன செஞ்சாரு, அப்படி நம்ம பொள்ளாச்சி பாலியல் விவகாரத்துல என்ன செஞ்சாருன்னும் போது அவருக்கு ஒரு முகம் கிடைச்சது. அதை அவர் சிறப்பா கையாண்டாரா அப்படின்னு கேட்டா இல்ல. ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு பின்னாடி ஒவ்வொரு இன்சிடென்ட்டுக்கு பின்னாடி அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் நமக்கே ஆச்சரியம் அதிர்ச்சியா இருந்துச்சு. டிவியை பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் லாக்அப் டெத்துக்கு அவங்க வந்து அடிச்சுலாம் சாகல, தொண்டை குழாயில எது சிக்கி செத்தாங்க, அப்புறம் பாலியல் புகார்ல கூடவே இருந்த நிர்வாகியை காப்பாத்தினது, இப்படி எல்லாம் பார்த்தோம். ஆனா இங்க வந்து வேங்கை வயல்ல உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படுது. பரந்தூர் விமான நிலையத்துல கூட அவங்க அந்த விளக்கத்தை வந்து சொல்லி கொடுக்குறாங்க. இது வந்து மத்திய அரசாங்கத்தினுடைய கண்ட்ரோல்லையும் வருது அப்படின்னு பல விஷயங்கள் அவங்க சொல்றாங்க. துப்புரவு பணியாளர் போராட்டத்துல கூட அவங்க பேச்சுவார்த்தை நடத்துறாங்க, சுதந்திரமா நடக்குது. ஏன் துப்புரவு பணியாளர் போராட்டத்தை முன்னிருந்து நடத்தின பாரதிய திமுகவுக்கு தான் ஆதரவா நின்னாரு தேர்தல் நேரத்துல. சோ அப்ப அந்த புரிதல்ன்றது இந்த இடத்துல கிடைச்சது நமக்கு. அப்ப அதே மாதிரி தமிழ்நாட்டுல ஒரு விவகாரங்கள் இல்ல மத்திய அரசாங்கம் கொண்டு வர திட்டங்கள் மூலியமா இந்த அரசு என்ன எடுக்குது, என்ன முடிவு எடுக்குது, நிலைப்பாடு, அதை வச்சு நம்ம அனலைஸ் பண்ணி நாம அந்த இடத்துல புரொபகண்டாவை கொண்டு போக வேண்டிய கட்டாயத்துல இருக்கும். நிச்சயமாக தொடர்ந்து பேசுவோம். இப்பதான் புதிய அனுபவமாக தாவேகாவுக்கு இதெல்லாம் அமைந்திருக்கிறது. குறிப்பாக விஜய் அவர்கள் இதுவரைக்கும் பார்க்காத அந்த நெருப்பு சிம்மாசனம் அதில் உட்கார்ந்துருக்கிறார் அப்படிங்கிறது தான் இன்னைக்குள்ள நிகழ்வுகள் தெரியப்படுத்தி கொண்டிருக்கிறது. வரக்கூடிய நாட்களில் பார்ப்போம் அரசியல் எந்த திசையை நோக்கி பயணிக்கிறது என்று பேசுவோம் தொடர்ந்து. நன்றி.